வணக்கம். நான் தான் உங்கள் மைத்ரேயி அம்மா பேசுகிறேன். பிடிங்க பிடிங்க மயில் முட்டியை பிடிங்கன்னு நம்ம கன்னிக்கோயில் ராஜா மாமா எழுதின கதை புக்கிலிருந்து யானைக்குட்டியை காப்பாற்றிய வருண். ஐயா, நாங்கள் எங்கள் ஊருக்கே போயிடுறோம். எவ்வளவு நாள் தான் இங்கே வேலை இல்லாமல் அடைஞ்சு கிடப்பது? சொல்லிக்கொண்டே துணிகளை எடுத்து பையில் திணித்தார் ரவி. வனிதா பையனை கூட்டிட்டு உடனே கிளம்பு. மனைவியின் பதிலை கேட்காமலே அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தார்கள். சொந்த ஊரை விட்டு பிழைப்பு தேடி இந்த ஊருக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஊரெங்கும் கண்ணுக்கு தெரியாத வில்லனாக கொரோனா வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டது அரசாங்கம். வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ரவியின் குடும்பம் ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. முதலாளி கொடுத்த பணம் காலியாகிவிட்டது. இனிமேல் கடனாக கேட்க கூச்சப்பட்டார் ரவி. அதனால் சொந்த ஊருக்கே போய்விடலாம் என்ற முடிவெடுத்து விட்டார். நீ முடிவெடுத்தது சரி, ஆனால் போக்குவரத்து வசதி இல்லாமல் எப்படி ஊருக்கு போவ கேட்டார் முதலாளி. ஐயா, காட்டு குறுக்காலே ஒரு பாதை இருக்கு, அதுக்குள்ளே போனால் எங்கள் ஊருக்கு சீக்கிரம் போயிடலாம். எனக்கு வேற வழி தெரியல ஐயா என்றார். முடிவு செய்துட்ட உன்ன முடிவை மாற்ற எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தனியாக அனுப்பவும் பயமாக இருக்கு என்றார் முதலாளி. ஒன்றும் ஆகாதுங்க ஐயா, நாங்கள் பத்திரமாக போயிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் என்றார். தலையை ஆட்டிய முதலாளி, இதை வழி செலவுக்கு வச்சுக்கோ. சாப்பாட்டு பொட்டலம் கட்ட சொல்லியிருக்கேன், அதை வாங்கிட்டு கிளம்பு. ஊருக்கு போனதும் தகவல் சொல்லு. வழி அனுப்பினார் முதலாளி. மனைவி மற்றும் பையனுடன் காட்டுப்பாதையில் நடக்க ஆரம்பித்தான். வருண் கண்ணு, இந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கும், பார்த்துட்டே வா, எதுக்கும் பயப்படாது, தனியாக எங்கேயும் போயிடாத என்றார் அப்பா. சரிப்பா என்றார். முயல், மானு, குரங்கு கூட இருக்குமா? ஆர்வமாக கேட்டான். இது பெரிய காடு. யானை, சிங்கம், கரடி, நீ என கேட்ட மானு, முயல், குரங்கு எல்லாமே இருக்கும். இது அவங்க இடம், நாம் பாதுகாப்பாக போகணும் என்றார் அப்பா. சரிப்பா என்றார். கூடவே நடந்தான். தூரத்தில் யானையின் பிளிரல் கேட்டது. அப்பா, அது யானையின் சத்தம் தானே? ஆமாம், எங்கேயோ யானை இருக்கு. சொல்லிக்கொண்டே எல்லா பக்கமும் பார்த்தார். தூரத்தில் கும்பலாக நின்று கொண்டிருந்த யானைகள் பிளறி கொண்டிருந்தன. என்னங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, கூட்டமாக கத்துதுங்க, அப்பாவிடம் சொன்னார் அம்மா. ஆமாம், அதுங்க ரொம்ப கோபமாக இருக்குதுங்க. அந்த பையை என்கிட்ட கொடு. பையனை கெட்டியாக பிடிச்சிக்கோ, எதுக்கும் உஷாராக வாங்க என்றார். கடப்பாரையும் மண்வெட்டியையும் தலையில் சுமந்து கொண்டு பையனை கெட்டியாக பிடித்து கொண்டு நடந்தார் அம்மா. பிளிரல் அதிகமாக கேட்டது. அருகில் செல்ல செல்ல அப்பாவிற்கு புரிந்தது. பள்ளத்தில் விழுந்த யானைக்குட்டியை மீட்க போராடி கொண்டிருந்தன யானைகள். அப்பா, அந்த கேட்டு குட்டி பாவம் அப்பா, அதை எப்படியாவது காப்பாற்றணும் வருந்தினான் வருண். இல்லை கண்ணே, யானைக்கிட்டே போனால் கோபம் வந்து அது நம்மளை அடிச்சிடும், பயந்து கொண்டே சொன்னார் அம்மா. யோசித்து கொண்டிருந்த அப்பா, வனிதா, அந்த குட்டி பள்ளத்தில் மாட்டியிருக்கு, நாம் பார்க்காமல் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஏதாவது உதவி செய்யலாம் என்றார் அப்பா. யானையின் அருகில் செல்ல செல்ல கோபப்பட்ட யானைகள் தாக்க வந்தன. கடப்பாறையையும் மண்வெட்டியும் வைத்து பயம் காட்ட ஒதுக்கி நின்றன. கடப்பாறையில் அப்பா மண்ணில் கொத்து கொத்தாக மண்வெட்டியால் மண்ணை அள்ளி பள்ளத்தை நிரப்ப நம்மை குட்டிக்கு உதவி செய்கிறாங்க என்பதை புரிந்து கொண்ட யானைகள் அமைதியாக இருந்தன. குட்டி யானையின் அம்மா மட்டும் அழுது கொண்டே இருந்தது. பாதி பள்ளம் நிரம்பியதும் அதில் இறங்கி போய் குட்டி யானையின் பின்னால் சென்று மேலே ஏறு என தள்ளினார். மண்வெட்டியை காலை எடுத்து வைத்த யானைக்குட்டி மேலே ஏறியது. தலைப்பகுதி வெளியே தெரிந்தது. 2 யானைகள் தும்பிக்கையை நீட்டி அலைக்காக மேலே தூக்கின. கைத்தட்டி சிரித்தான் வருண். காட்டிற்குள் ஓடிய ஒரு யானை வாழைப்பழைத்தாரை கொண்டு வந்து கொடுத்தது. குட்டி யானை வருண் தலையை தும்பிக்கையால் தடவியது. திடீரென அப்பாவை தூக்கிய யானை இன்னொரு யானை முதுகில் உட்கார வைத்தாது. அம்மாவையும் வருணையும் அதே போல தூக்கி உட்கார வைத்து காட்டின் எல்லையை நோக்கி நடந்தது. முதலில் பயந்த வருண் கொஞ்ச நேரத்தில் இயல்பாக யானையின் முதுகை தொட்டு தொட்டு பார்த்தான். காட்டின் எல்லைக்கு வந்ததும் கீழே இறக்கிவிட்டது யானை. நன்றி சொன்னது. தும்பிக்கையை தூக்கி பிளறி விட்டு காட்டுக்குள் திரும்பி சென்றன இந்த யானைகள் கூட்டம். நன்றி, வணக்கம்.